பென்டென்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன் எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ஏலியன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி. செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறேன் அட்டாமிக்ஸ். எஸ், அட்டாமிக்ஸ் தான். ஸோ அட்டாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக்ஸு ஏலியன் எக்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் அட்டாமிக் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஏலியன் எக்ஸ் கூடயே கம்பைன் பண்ணுற அளவுக்கு ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான ஏலியன் தான் அட்டாமிக்ஸ். அல்டிமேட் ஆல்பிடோக்கும் நடந்த அந்த ஒரு சண்டையில் தான் ஃபஸ்ட் அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகிட்டு இருக்கோம். சும்மா நம்ம பெண்ணை பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தட்டி விடுவார், நம்ம ஆஸ்மத்தன்ட்டு மொத்தமாக அழுத்தினதில் ஒரு ஏலியன் உருவாகிட்டு இருக்கோம். ஸோ அட்டாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்பீசிஸோட நேம் தெரியாது, இதோட ஹோம் வேர்ல்ட் தெரியாது, இந்த ஏலியனை பற்றி இது எதுவுமே தெரியாது. இந்த ஏலியனை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. மொத்தமாக அது பென்னோட ஒன் ஆஃப் தி ஏலியன்ஸ், அவ்வளோதான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இதோட ஹோம் வேர்ல்டு என்ன, பிளானட் என்ன, இது யாராச்சும் உருவாக்குனாங்களா, எதுவுமே கிடையாது. இது பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் தான் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்டாமிக்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ அட்டாமிக்ஸோட லுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரோபோட்டை மாதிரியே தான் இருக்கும். அது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அப்பியரன்ஸில் தான் இருக்கும். இதோட பவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நடமாடுற நியூக்ளியர் ரியாக்டர். இதோட உடம்பு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒன்லி நியூக்ளியர் பவர் தான். அந்த நியூக்ளியர் ஃபியூஷனோட எஃபெக்ட்லாம் இதோட உடம்புக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த அட்டாமிக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பர்சனாலிட்டியுமே இருக்குது. லைக் பென்னோட ஒன் ஆஃப் தி ஏலியன் பர்சனாலிட்டி இருக்கிற ஒன் ஆஃப் தி ஏலியன்ஸில் இதுவுமே ஒன்று. இது மற்றவங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கும். உதாரணத்துக்கு மேக்ஸை கிராண்ட்ஃபான்னு சொல்கிறதும், கென்னை பார்த்தீங்கன்னா கசின் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக கூப்பிடும் இந்த ஏலியனு. அண்ட் அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாக்ஸ்க்கு நேம்ஸுமே கொடுக்கும். அனிமேல் எப்படி ஒவ்வொரு அட்டாக்கும் முன்னாடி பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த அட்டாமிக்ஸ் ஃபார்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாக்கு முன்னாடி பேர் சொல்லி தான் அட்டாக் பண்ணோம். ஆக்சுவலி அது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹமேனா 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 அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்டை போட்டால் தான் அட்டாக் பண்ண முடியும்ட்டுலாம் கிடையாது. பட் அந்த மந்திரத்தை சொன்னால் அட்டாக் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வரும், அந்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அட்டாக் பண்ணும்போது. இதோட முடிஞ்சது. இந்த சீனுக்கு எந்த மந்திரம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் போலயே. அந்த அட்டாமிக் எக்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அல்டிமேட் ஆல்பிடோ ஏகப்பட்ட அல்டிமேட் ஏலியன்ஸாக மாறுவான். அல்டிமேட் ஹியூமங்கஸோர், அல்டிமேட் ஸ்பைடர் மங்கின்னு எல்லாத்தாவுமே மாறி சண்டை போடுவான். பட் எந்த ஏலியனுமே நம்ம அட்டாமிக்ஸோட அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அண்ட் அட்டாமிக்ஸோட ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க. அதோட பேர் நியூக்ளியர் வின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அட்டாமிக்ஸோட உடம்புக்குள்ள ஒரு ஃபுல்லாகவே காமா ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹல்கோட மாதிரி தான், அதே மாதிரி தான் ஹல்க்குக்கும் இதுக்கும் பச்சை கலரே கொடுத்து வச்சுருக்காங்க போட்டிருக்கு. இதால் ஸ்பேஸ்லேயுமே சர்வே பண்ண முடியும். இவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னா அப்சல்யூட்லி வீக்னஸுமே இருக்கணும்ல. ஸோ அட்டாமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா ரொம்பவே கம்மி. எந்த அளவுக்கு இது சண்டை போடுதோ, எந்த அளவுக்கு இது தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே எல்லாம் ட்ரெயின் ஆயிரும், ரொம்ப வீக்கும் ஆயிரும். அதோட ஸ்டாமினா சீக்கிரமே போயிடும். அதோட ஸ்டாமினாக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. அண்ட் அட்டாமிக்ஸ் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான ஏலியனாக காமிச்சிருப்பாங்க. பென்னுக்கு இருக்கிற மாதிரியே இதுவுமே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு ஏலியனாக தான் இருக்கும். ஆக்சுவலி அட்டாமிக்ஸ் அம்னியோஸில் தான் காட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பென்டனோட ஒரிஜினல் கிளாசிக் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கென் வந்துட்டு சொல்லுவான், பென்டன் 1000ஓட ஏலியன்ஸில் ஒன் ஆஃப் தி ஏலியனா அட்டாமிக்ஸுமே அவன் சொல்லுவான். கிட்டத்தட்ட அந்த அட்டாமிக்ஸ் ஏலியனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிராகன் பாலில் வர கோகு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்களா. அந்த கோகுவோட காமெஹாமெஹா அட்டாக் இருக்குல்ல, ஸோ அந்த அட்டாக் சொல்லும்போது எப்படி அவன் சேன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மந்திரத்தை, கோகு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி காமெஹாமெனான்னு சொல்லுவானோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸுமே தன்னோட அட்டாக்கு முன்னாடி ஹமேனா ஹமேனான்னு அந்த ஒரு மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அதே இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த இடத்துல இதையுமே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அட்டாமிக்ஸால் பவர்ஃபுல்லான பஞ்சஸை கொடுக்க முடியும், பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பறக்க முடியும், ஸ்பேஸில் சர்வே பண்ண முடியும், ஸ்பீடாக போக முடியும். ஆல் வகை பவர்ஸுமே அட்டாமிக்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி செம பவர் பேக்கடு ஒரு ஏலியன் தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அட்டாமிக்ஸை பற்றி சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.